ஸ்ரீ தேவி பாகவதம் 202ஆம் பகுதி. பாரத வருஷ பகவானும் பக்தரும். நாராயணர் தொடர்ந்து கூறினார், நாரத முனிவரே, இந்த பாரத வருஷத்தில் நான் ஆதி பகவானாக இருப்பதால் தாம் என்னை துதிக்கிறீர்கள். அதுபோல மலைகளும் நதிகளும் கூட என்னை துதிக்கின்றன. புனிதமான மலைகளில் இருந்து பெருகி வரும் நீரும் புனிதமானது. அந்த நதிகளில் நீராடுவதாலும் அந்த நதி நீரை அருந்துவதாலும் அவற்றை காண்பதாலும் பாவங்கள் அற்று போகின்றன. பக்தியுள்ள மனிதர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டால் அவர்கள் விஷ்ணு பதத்தை அடைவார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அனுகிரகம் இல்லாத இடம் தேவலோகமாக இருந்தாலும் அது வசிப்பதற்குரிய இடமாகாது. அங்கு வாழ்வோர் மிருகங்களாகவே கருதப்படுவர். இறைவனிடம் நாம் மெய்ப்பொருளையே கேட்க வேண்டும். சாகரர்களால் ஏற்படுத்தப்பட்ட 8 தீபங்கள் உலகத்தில் உண்டு. இவற்றை பற்றி இனி கூறுகிறேன், கேட்பாயாக. 202ஆம் பகுதி நிறைவடைந்தது.